ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல டிஆர்பி அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே டிஆர்பிக்கான செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், உங்களுக்கான சேலரி என்னென்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் A to Z டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ மறக்காம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாம் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காலேஜியேட் எஜுகேஷன் சர்வீஸ் காலேஜஸ்ல உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷனல் போஸ்ட்டுக்கும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான போஸ்ட் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் மாதம், நெக்ஸ்ட் மந்த் 29ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் போக போக என்ன ஆகும்னா உங்களுக்கு சர்வர் ஸ்லோ ஆகிடும். ஸோ சீக்கிரமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ இந்த வீடியோக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வேகன்சிஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 4000 வேகன்சிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும். ஸோ அதனால யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ, ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, உங்களோட எஜுகேஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமாக ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் who had already applied paid fees earlier in response notice. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2019 ஒரு நோட்டீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த டைம் ஃபீஸ் அதாவது நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒய் பிகாஸ் என்ன எக்ஸாக்ட் ரீசன் தெரியல, மேபி அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாமல் கேன்சல் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலை, ஃபீஸ் பே பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கான ஃபீஸ் தேவையில்லை. அது எக்ஸம்டட் ஃப்ரம் த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ உங்களுக்கான பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 57,700, அதாவது அப்ராக்சிமேட்டாக 58,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் எந்த பிளேஸில் அவங்களுக்கு போடுவாங்க, எந்த லொக்கேஷன்றது அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சிஸ். இதுதான் வந்து போஸ்ட் கோடு, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான போஸ்ட் கோடு இதுதான். ஸோ உங்களுக்கு சம் பேக்லாக் வேகன்சிஸும் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியே வந்துருச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மார்ச் வர 28ஆம் தேதி தான், அதாவது 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷனே போட முடியும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது அப்போ வந்து உங்களுக்கு நான் தனியாக ஒரு ரிமைண்டர் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ்லையோ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 29 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட். ஸோ உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் முதற்கொண்டு அவங்க இப்பயே கொடுத்துட்டாங்க. 4/8/2024, அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தான் உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது டென்டேட்டிவ் தான், மேபி சேஞ்ச் ஆகனாலும் ஆகலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் இன்டர்வியூ எப்பன்றத செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க சொல்லுவாங்க, ஓகேங்களா, லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 72 வேகன்சிஸ். பேக்லாக் வேகன்சிஸ்னு ஒன்றும் இல்லை, சம் குறிப்பிட்ட கேட்டகரி பர்சன்ஸுக்கு மட்டும் தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. பிடபிள்யூடி, எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. அவங்களுக்கானது பேர் தான் பேக்லாக் வேகன்சிஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா. டோட்டலாக இப்போ கரண்ட் வேகன்சிஸ் அந்த பேக்லாக் வேகன்சிஸ் போக பார்த்தீங்கன்னா 3921 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஒரு போஸ்ட் வந்து தமிழுக்கும் 2 வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கன்றத நம்ம கீழே பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சி வைஸ் அந்த பேக்லாக் வேகன்சி ஒரு 72 வேகன்சி சொன்னோம் இல்லையா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 டாபிக்ஸ் 18 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு ஒரு 18 டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இத்தனை கேட்டகரி இருக்கு. ஸோ இதில் இந்த 72 வேகன்சியை
ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த சப்ஜெக்ட் வரைய பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ல மேஜர், நீங்கள் என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்க, அந்த மேஜர்ல நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்து தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் தான். நம்ம கரண்ட் வேகன்சிஸை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ அந்த 3971 சம்திங் வேகன்சி இருந்தது இல்லையா, எங்க கீழே இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வேகன்சிஸை எவ்வளோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி, நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 வேகன்சி கொடுத்துருக்கான். எந்த கேட்டகரியில் வர்றீங்கன்றதை பார்த்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பயாலஜிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன், அதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, அதுவும் ஜென்ரலில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேற கேட்டகரியும் ஜென்ரலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த பாட்டனி முடிச்சவங்களுக்காக 115 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி, ஜென்ரலா, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, இந்த மாதிரி எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியில் வரீங்களோ உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மேஜரோ அதுக்கேற்ற கேட்டகரி வேகன்சிஸ் அலாட்மெண்ட் பண்ணிக்கிறத பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் பல்க் வேகன்சி இருக்குது, 244 வேகன்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான், பிசி, எம்பிசி என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத டோட்டல் வேகன்சிஸ், உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ்லேயே அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இருக்கு. ஃபேக்கல்ட்டி வந்து காமர்ஸ்லேயே பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வேகன்சிஸை அவன் பிரித்து கொடுத்துருக்கான். நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்து உங்கள் அப்ளிகேஷனை தெளிவாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் வேகன்சிஸ். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸுக்கு மட்டும் இங்கே பாருங்கள் 318 வேகன்சிஸ் கொடுத்துருக்கான். ஸோ மேக்ஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு பல்க் ஆஃபர் தான். அதே மாதிரி 226 ஃபார் ஃபிசிக்ஸ் முடிச்சவங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட தமிழ் பார்த்தீங்கன்னா 569 வேகன்சி, தமிழுக்கு மட்டும்தான் இவ்வளோ வேகன்சிஸ் ஒதுக்கிருக்கான். ஸோ மறக்காமல் நீங்கள் தமிழ் மேஜர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன, எப்படி எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றது அடுத்தடுத்து கீழே வர்ற பேஜில் பார்ப்போம். டோட்டலாக 3921 வேகன்சிஸ், 3921 வேகன்சிஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி என்ன மேஜர்ன்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் கேட்டகரியில் தமிழுக்குன்னு ஒரு கேட்டகரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 2. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு டீச் டெஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது காது கேளாத அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டிசேபிள் உள்ள பேஷண்ட்ஸ்க்காக தமிழில் டீச் பண்ணுறதுக்கு ஒரு வேக்கண்ட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 2 வேக்கண்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் அக்கார்டிங் டு த பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ ஃபார் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு 4%, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கும் தனியாக ஒரு கேட்டகரி ஒதுக்கி அவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனை பொறுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்னன்றதை பார்ப்போம். மேக்ஸிமம் 57 இயர்ஸ் இருக்கணும், 57 வயசு இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ வேலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். என்னென்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேலே பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், அதாவது பிஜி முடிச்சிருக்கணும், மினிமம் 55% மார்க். ஓகேங்களா? ரிலவென்ட் டு யுவர் சப்ஜெக்ட், அலைடு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், 55% மார்க் இருக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான் ஃபார் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்காக. கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி கேட்டகரிக்கு, பிசி கேட்டகரி எல்லாருக்குமே டிசேபிள் பர்சன், இவங்க எல்லாருமே 5% வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் தனியாகவே கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக பிஹெச்டி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதுவும் குறிப்பாக ஃபாரின் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க டாப் 500 யூனிவர்சிட்டி ரேங்கிங்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது QS, அதாவது கக்வாரியல் சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட்டு, டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் யூஎஸ்ல உள்ள இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்டு, வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஷாங்காய் ஜியோடாங் யூனிவர்சிட்டி, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். ஸோ இந்த இன்ஸ்டியூட் ரேங்கிங்கில் அவங்க டாப் 500 ரேங்கிங்கில் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெட்டு, ஸ்லெட்டு, செட் எக்ஸாம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நாட் ரெக்வயர்ட் ஃபார் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு இதெல்லாம் எலிஜிபிள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் பிஎட் இன் டீச்சிங் த ஹியரிங் இம்பேர்ட். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்னு சொல்லி பார்த்தோம்ல, தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று, ஃபார் டீச்சிங் டெஃப் கேண்டிடேட்ஸ்க்கு, பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு டெஃப் டிசேபிலிட்டி கோர்ஸ் சீனியர் டிப்ளமோ, அதாவது சீனியர் டிப்ளமோ கோர்ஸ் இன் டீச்சிங் த டெஃப். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அல்லது ஸ்பெஷல் பிஎட் இன் டீச்சிங் த ஹியரிங் இம்பேர்ட், காது கேளாத அந்த பர்சனுக்காக
ஒரு பிஎட் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்பெஷல் பிஎட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸ்டேட்டுக்கான அடிக்குவேட் அஃபிஷியல் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ் லாங்குவேஜ் தான், நம்ம ஸ்டேட் தமிழ் தானே. ஸோ டிஎன்பிசி தானே எழுதுறீங்க. ஸோ டிஎன்பிசிக்கான தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் 28ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஃபஸ்ட் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வேலிடான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வென்யூ, எக்ஸாம் டேட்டு, ஹால் டிக்கெட்டு எப்போ ரிலீஸ் ஆகுது எல்லாமே இந்த இமெயில் ஐடியும் மூலியமாகவும் மொபைல் நம்பர் மூலியமாக தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு வேலிடான நம்பரையும் இமெயில் ஐடியும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஆன்லைன் டேட் அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அதை தாண்டி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸே அப்லோட் பண்ணுறோம். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ 10th அதாவது எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 12th ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். டிப்ளமோ கேண்டிடேட் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கன்சாலிடேட் மார்க் ஷீட், செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணலாம். அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும்ல, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூஜி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கன்சாலிடேட் மார்க் ஷீட்டையோ அல்லது டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டையோ நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பிஜி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கன்சாலிடேட் மார்க் ஷீட்டையோ அல்லது டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டையோ நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி எம்ஃபில், பிஎட், எம்எட், பிஹெச்டி, நெட், ஸ்லெட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான அந்த சர்டிஃபிகேட், கிளியரிங் பாசிங் சர்டிஃபிகேட்டே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் கிளைமிங் பர்சன்ஸ் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தனி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்றதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய டிசியோ இல்லை மார்க் ஷீட்டோ அதிலே பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டு தமிழா, இங்கிலீஷா அல்லது வேற என்ன ஃப்ரெஞ்சு, உருது, ஹிந்தி இந்த மாதிரி மீடியம் ஆஃப் ஸ்டடி வந்து உங்களுக்கு போட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்கனாலே அதுவே மோஸ்ட் எலிஜிபிள் தான். அதுவே போதும், மோர் எனஃப் அதுவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓசி, நான் அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட்டு உங்கள் ஹெச்ஓடிட்ட இருந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், லாஸ்ட்டாக படித்த இடத்துல இருந்து அதுக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசட்டட் ஆஃபீஸர். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் கிட்டையோ, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சீங்கன்னா ஸோ அவங்க அந்த பிரின்சிபல் கிட்டையோ நீங்கள் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க கிரீனிங்கில் சைன் பண்ணுவாங்க. ஸோ கெசட்டட் ஆஃபீஸருக்கு நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படி தான் போகணும் இல்லை. இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிறவங்ககிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஹையர் அத்தாரிட்டிஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஐடி கார்டையும் ஜெண்டர் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். பர்சன் வித் டிசபிலிட்டி அந்த பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், எம்பிசி இருக்கீங்கன்னா ஸோ இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம், இது ஆல்ரெடி மேலே சொல்லிட்டேன். தமிழ் மீடியம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணினாலே மோர் எனஃப். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். மொத்தம் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 வைக்கிறாங்க. கீழே பார்ப்போம், டேப்லேஷனோட இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். போஸ்ட் கிராஜுவேட், பிஜி முடிச்சு பிஜி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. பிஜி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ 2 பேப்பர் வைக்கிறாங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் வைக்கிறாங்க. ஸோ இந்த பேப்பர் 1லையுமே உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு ரெண்டு செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் 1 மணி நேரம். அது ஒரு 50 கொஸ்டின், அதாவது 25 கொஸ்டின் ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ்லையும் ரிமைனிங் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின், 1 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு டோட்டலாக 50 மார்க் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். உங்களுடைய ஆல் யூனிட்ஸை பற்றி கேட்பாங்க. அதாவது நீங்கள் வந்து மேஜர் அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த மேஜர் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 2 மணி நேரம், 8 கொடுத்துருப்பாங்க, 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க். ஸோ டோட்டலாக 50 100 மார்க்கு பேப்பர் 1. ஓகேங்களா? அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 மார்க். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 100 மார்க். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி 2ஆக பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 2ல செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். இதுவும் என்ன மாதிரி 50 கொஸ்டின்,
இது வந்து ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு இருக்கும் 50 கொஸ்டின் 50 மார்க். அதே மாதிரி பேப்பர் 2ல செக்ஷன் B ல பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் வருது. இதுவும் உங்க அடிக்குவேட் சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஒரு சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க, இந்த சப்ஜெக்ட்ல நான் மேஜர், இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன், தமிழ் முடிச்சிருக்கேன், அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஏதோ ஒன்று முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் 10 மார்க், டோட்டலா 50 மார்க். ஸோ 50 பேப்பர் 1 பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொஸ்டின், டோட்டலா 200 மார்க். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கிளியர் பண்றவங்களுக்கு இன்டர்வியூ 30 மார்க் வைப்பாங்க. ஓகேங்களா, 30 மார்க் அப்படின்னா ஆமா 30 மார்க் டோட்டலா பாத்தீங்கன்னா 230 மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க இந்த 230க்கு 40% மார்க் எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரி உள்ள பர்சன்ஸ். மீதி உள்ள அத்தனை பேரும் 30% ஆஃப் மார்க் எடுக்கணும். அதாவது 40% என்ன வரும், 92 மார்க் நீங்க எடுக்கணும் இந்த 230க்கு. அதுவே அதர் கேட்டகரி பாத்தீங்கன்னா 30% 69 மார்க் நீங்க எடுத்தா போதும் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 30 மார்க் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த 30 மார்க் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன், என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் காம்பனன்ட், என்ன மாதிரியான காம்பனண்ட்டுக்கு அவங்க மார்க் போடுவாங்கன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட், அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ, வெதர் த கேண்டிடேட் பிரசன்ட் ரிலவென்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ் சப்ஜெக்ட் மெட்டீரியல், உங்க சப்ஜெக்டை பத்தின ஒரு டீடைல்டு தெளிவான அதுக்கு ரிலவெண்டான கண்டென்ட்டை ஆன்சர் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 9 மார்க். ஸோ டெலிவரி, அந்த கண்டென்ட்டை நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எவ்வளவு கிளியர் கட்டா சொல்றீங்க, எவ்வளவு வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு 9 மார்க். ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் எய்தர் இட் மஸ்ட் பி இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ், உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எந்த லெவலில் இருக்கு, நீங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் தமிழ்ல பேசினாலும் அந்த லாங்குவேஜுக்கு ஒரு 6 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஒரு ஆன்சர் சொன்னா தெரியல அப்படின்னாலுமே அந்த தெரியலன்றதை கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். அங்க போய் நர்வஸ் ஆயிட்டு பயந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டியா அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹேண்ட்லிங் கொஸ்டினுக்கு ஒரு 6 மார்க். டோட்டலா பாத்தீங்கன்னா 30 மார்க் இன்டர்வியூ. ஸோ நீங்க உள்ள போயிட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட்டுக்குமே உங்களுடைய லாங்குவேஜுக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மார்க் நீங்க வாங்கிடலாம். மீதி நீங்க கண்டென்ட் டெலிவரிக்கும் வேற என்ன கண்டென்ட்டுக்கும் அது டெலிவரி பண்ற விதத்துக்குமே உங்களுக்கு 18 மார்க். ஸோ நீங்க டெலிவரி பண்றது தெளிவா பண்ணினாலே இந்த 9 மார்க் நீங்க வாங்கிடலாம். மினிமம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 30க்கு நீங்க ஒரு 20+ தாராளமா வாங்கிடலாம் இன்டர்வியூல. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அனதர் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மார்க்ஸ் வந்து அவங்க அவார்ட் பண்ணுவாங்க. வீசா வாய்ஸா உங்க வாய்ஸா ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா 15 மார்க் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, டோட்டலா அந்த இன்டர்வியூ எக்ஸ்ட்ரா 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் நீங்க எக்ஸாம்ஸ்ல எடுக்கிற மார்க்ஸ் போக இந்த 30 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். ஸோ வேற என்ன, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். சிலபஸ், அதாவது என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட் சிலபஸையும் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன கேட்டகரியில வர்றீங்க, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்றதை பார்த்து அதை தெளிவாக இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃபையும் இதுக்கான லிங்கையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அந்த டாபிக் வைஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சின்றதே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேலே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 674 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா பேக்லாட் வேகன்சிஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 325 வேகன்சிஸ், டோட்டலாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 4000 வேகன்சிஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் மேலே பார்த்தாச்சு. ரிட்டன் எக்ஸாமும் இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீடடு எல்லாமே இது இருக்கு. ஸோ இதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது எலிஜிபிள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ மறக்காம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் வந்ததுக்கு அப்புறமும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.